இந்த ஆண்டு நிச்சயம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் சுக்கிரனுடைய வீட்டில் குரு போகிறனால மெடிக்கல் ஃபீல்டு எல்லாம் குருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5, 9, 7 மேஷ ராசிக்காரங்க இந்த 3 ராசி இல்லாமல் கன்னி, விருச்சகம், மகரம் இல்லாமல் மேஷம். குரு பகவான் இந்த ஆண்டு வந்து சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு பயிற்சி பகை வீட்டில், போன ஆண்டு வந்து நட்பு வீட்டில் இருந்தார். இந்த ஆண்டு அவர் இந்த ஆண்டு பொறுத்தவரையிலும் குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே நவகிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட காலடைவில சுழண்டுகிட்டே இருக்கும். அப்படி நவகிரகங்கள் சுழலும் போது எல்லாமே எல்லாராலையும் பேசப்படுறது இல்லை. ஒரு குறிப்பிட்ட நவகிரகங்கள் மட்டும்தான் எல்லாராலையும் பார்க்கப்படுது. குறிப்பா குரு பெயர்ச்சி அடையும் போது எல்லாருமே ஆர்வமா இருப்பாங்க. எந்த ராசிக்கு மாறுது, நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு ஆர்வமா தெரிஞ்சுக்க இருப்பாங்க. இந்த குரு பெயர்ச்சி பத்தின பல்வேறு விஷயங்களை நம்ம ஜோதிடர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம கூட 2 ஜோதிடர்கள் வந்திருக்காங்க. யதார்த்த ஜோதிடர் திரு ஷெல்வி அவர்கள் மற்றும் நாமக்கல் ஜோதிடர் ஐங்கரன் அவர்கள். வணக்கம் சார். இப்போ இந்த குரோதி வருடத்துல குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு, எப்ப பிறக்க இருக்கு, யாருக்கு நல்லா இருக்கு சார்? இந்த குரோதி வருடத்தில் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு வருகின்ற சித்திரை 18 புதன்கிழமை, ஆங்கில வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1/5/2024 மதியம் 1 மணிக்கு சரியாக திருக்கணிதப்படி வந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறது. இதுவரையிலும் மேச ராசியில் இருந்த குரு பகவான் இன்றைக்கி நிலராசியான, பொறுமைக்கு அதிபதியான நிலராசியான ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ ரிஷபத்தில் பயிற்சி ஆகிறதுனால யாருக்குன்னா, நம்ம அந்த ராசிகளை பொறுத்து, கிரகத்தினுடைய பார்வைகளை பொறுத்து சில நன்மையான பலன்களை குரு பகவான் கொடுப்பார். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுதுண்டு. அப்போ அந்த ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் நல்லா இருக்குமா, இல்லை எல்லா ராசிக்காரங்களுக்குமே நல்லா இருக்கும்? அப்படி கிடையாது. பொதுவாக குரு பயிற்சி ஆகின்ற பொழுது ஏற்கனவே இருந்த ராசிக்கு நன்மையான பலன் கிடைக்கும். அதே சமயத்தில் மாறுகின்ற பொழுது 12 ராசிக்கும் வெவ்வேறு பலன்கள் வந்து கிடைக்கும். காரணம் என்னன்னா, குருவினுடைய பார்வை இருக்கு. குருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5, 9, 7 போன்ற சிறப்பு பார்வைகள் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லுவாங்க. அந்த பார்வைகள் படக்கூடிய பகுதியில் அந்தந்த ராசிக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வந்து கிடைக்கும், மாறிக்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு வருடமும். ஏன்னா குரு பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஒரு வருடத்திற்கு ஒரு முறை மாறதா சொன்னாலும் அந்தந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு இது. அதனால இந்த ஆண்டு நிச்சயம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் வெவ்வேறு மாற்றங்களை கொடுக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. சரி, இப்போ அவர் சொன்னாரு குரு பார்வை ரிஷபத்துக்கு மாறுவதுன்னு சொன்னாங்கல்ல, அப்போ யாருக்கு நல்லது, யாருக்கெல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நாமக்கல்ல ஐங்கரன் பிரதர் சொன்ன மாதிரி ஒரு விஷயந்தான். அதாவது ரிஷபத்துக்கு வருகிறார். ரிஷபத்துக்கு வர்றதுனால வந்து சுக்கிரனுடைய வீடுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோ. குரு வந்து பிரகஸ்பதி, சுக்கிரன் வந்து அசுரகுரு. ஸோ அசுரகுரு என்பது பகை தான். ஸோ நீங்களே இருக்கீங்க, ஒரு பத்திரிக்கை வைக்க போகிறீங்கன்னு வச்சுங்க. ஒரு பகை வீட்டில் போனோன்னா பத்திரிக்கை கொடுத்துட்டு ஓடி வர தான் பார்ப்பீங்க. அங்கே உட்காந்து விருந்து சாப்பிடலாம் பார்க்க மாட்டீங்க. என்னதான் இருந்தாலும் பகை, அதை ஞாபகம் வச்சுக்கணும். பகை வீட்டில் குரு போகிறதுனால சுக்கிரனுடைய வீடு, சுக்கராச்சாரியார் வந்து சுக்கிரன் வந்து அசுரன், மருத்துவத்துக்கு உண்டான அதிபதி. ஸோ மெடிக்கல் ஃபீல்டெல்லாம் பயங்கரமாக வளரும். சுக்கிரனுடைய வீட்டில் குரு போகிறனால மெடிக்கல் ஃபீல்டு எல்லாம் தாறுமாறாக போகும். ஏற்கனவே சனி வந்து கும்பத்தில் இருக்கிறத நம்ம கவனத்தில் பார்த்துக்கணும். ராகு வந்து குரு வீட்டில் இருக்கார் இந்த காலகட்டத்தில், குரோதி வருடம். இந்த குரு பார்வை என்பது 5ஆம் பார்வை வந்து கன்னிக்கு ரொம்ப விசேஷம். அடுத்தது சமசப்தம பார்வை 7ஆம் பார்வைன்றது விருச்சகத்துக்கு முக்கியம். 7ஆம் பார்வை எல்லா கிரகத்துக்கும் இருக்கிறனால குருவும் அது பெரிய விசேஷ பார்வையாக வராது. ஆனால் 9ஆம் பார்வையாக மகரத்துக்கு பார்க்குறனால குருது வந்து ரொம்ப விசேஷமாக மகரத்தை பார்க்கணும். ஸோ இந்த பார்வைப்படுறவங்க தான் நல்லா இருப்பாங்களான்றது கிடையாது. அந்த பார்வைப்படுறது மற்ற ராசிக்காரங்க மேஷத்துலேருந்து மீன வரைக்கும் இந்த பார்வையால் அவங்களுக்கு எப்படி பெனிஃபிட். ஓ, இப்போ மாறுறது மட்டும் இல்லாமல் பார்வைப்படும் போதே நமக்கு நல்லது பெனிஃபிட் எப்படி, அந்தந்த வீடுங்களுக்கு நல்லது நடக்குமா. இப்போ மேஷத்தில் ஏற்கனவே ஜென்ம குருவில் இருந்தார். ஜென்ம குருவில் மேஷத்தில் இருக்க இந்த டிப்ரெஷன்லாம் இருக்கும். இப்போ ரிஷபத்தில் மேஷத்துலேருந்து ரிஷப 2ஆம் வீட்டுக்கு போகிறனால மேஷ ராசிக்காரங்க இந்த 3 ராசி இல்லாமல் கன்னி, விருச்சகம், மகரம் இல்லாமல் மேஷம் பெரிய பெனிஃபிட் ஆகும்.
அப்படி தான் நம்ம கொண்டு வரணும் ஜோதிடத்தை. ஸோ குருவுக்கு வந்து பெரிய லெவலுக்கு ஹெல்ப் பண்ண முடியாததுனால போர் மேகங்கள், போரால் பாதிப்பு, எந்த நாட்டில் வேணுமா எது வேணுமா நடக்கும். ஸோ அந்த எந்த நாட்டில் இருந்தாலும் பெரிய நாட்டில் இருந்தாலும் இந்திய நாடு இதிலெல்லாம் கொஞ்சம் சேமித்து வச்சுக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது. ஏன்னா நம்ம ஆளுங்க தான் எல்லா இடத்துலையும். போர்கள் வர்றதுனால விமான போக்குவரத்து இயற்கையால் கூட பாதிக்கும். இப்போ துபாயில் வந்து வெள்ளம் வந்து அந்த நாட்டில் இப்படி வந்துதா, அதனால் அதெல்லாம் பார்க்க முடியாது. பாலைவனத்தில் வெள்ளம் வரும். பசுஞ்சோலையாக இருக்கக்கூடிய ஊரில் வந்து வெயில் அடிக்கும். வெயில்லாம் தாறுமாறான வெயில் அடிக்கும். ஸோ இதை எல்லா எஃபெக்டும் அவங்க என்ன எஃபெக்ட் வேணுமா கொடுத்துக்கிட்டோம் விஞ்ஞானத்தில். ஆனால் பஞ்சாங்கத்தில் இதெல்லாம் காட்டுது. விவசாய பொருள்களுடைய விலைவாசி அதிகரிக்கும்னு சொல்லுது. ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு அஸ்திவாரம் போட்டுருவான். கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி அடுத்தது மீனத்துக்கு போவான். அங்கே ஒரு 2.5 வருஷம் இருப்பார். ஸோ அடுத்த 4.5 வருஷத்துக்கு எந்த அளவுக்கு உலகத்தை புரட்டி போடும் தெரியாது. அதனுடைய அச்சாணி இப்போதான் ஆரம்பிக்கும். ஒரு குரு பயிற்சி ஆகும் போதே ஒரு 4 வருஷத்துக்கான கணிப்பு முன்னாடி தெரிஞ்சிடும். இல்லை, 1 வருஷத்துக்கு உண்டானதுனாலும் சனியுடைய மூமெண்ட்டை பார்த்து தான் நம்ம பேசுவோம். சனி அடுத்தது எங்கே போவான்? மீனத்துக்கு. அதுக்கு அடுத்தது எங்கே போவான்? மேஷத்துக்கு. அவன் நீச்சவங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்துக்கு இனி மக்களுக்கு வரி மேலே வரி ஒரு 6 வருஷத்துக்கு இருக்கும் தான் நான் கணக்கு. அது எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும், நான் கூட ஒரு கட்சியில் இருக்கிறேன். ஸோ அப்படியெல்லாம் கிடையாது. எப்பேற்பட்ட அரசியல் தலைவர்கள் வந்தாலும், பெரிய லீடர்ஸ் வந்தாலும் அவங்களுக்கு வரி போடுறது தவிர வேறு எதுவுமே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இக்கட்டான சூழ்நிலை தான் ஏற்படும். பகை வீட்டில் இருக்கிறதுனால மீடியா துறையில் பெரிய புரட்சிகள், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர்ன்றீங்களா, அதுலேயே அட்வான்ஸ் வர்றது. ஏன்னா நான் டெக்னிக்கல் பர்சன் இல்லை. எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஒன்று அட்வொகேட் சம்மந்தப்பட்டது, இது சம்மந்தப்பட்டது. வளர்ச்சியை சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளலாம். விழிச்சி விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுன்றது தான் என்னுடைய பார்வை. இப்போ சார் சொன்னார், நிறைய விஷயங்கள் சொன்னார். மருத்துவம் வந்து வளரும்னு சொன்னார். உலகத்தில் அழிவும் நிறைய இருக்குது. இந்த துபாயில் வெள்ளம் வந்தது, அதை பற்றிலாம் சொன்னார். நீங்கள் சொல்லுங்கள் சார் குரு பார்வையை பற்றி. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, அந்தணன் தனித்து நின்றால் அவதிகள் மெத்த உண்டுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக வந்து குரு பகவான் வந்து இந்த இடத்துல பகை ராசிக்கு வந்திருக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு ராசியில் இருக்கும் பொழுது நட்பு, பகை, நீசம் அப்படின்ட்டுலாம் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எப்பெல்லாம் ஒரு பகை ஆகிறாரோ, எப்பெல்லாம் நீசம் ஆகிறாரோ, அன்றைக்கி அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தினுடைய விலை அதிகமாக தான் இருக்குது. இதே வந்து குரு பகவான் வந்து நட்பு நிலையில் இருக்கின்ற பொழுது அந்த தங்கத்தினுடைய விலை மக்கள் எளிமையாக வாங்குற மாதிரி இருக்கும், இல்லை எல்லோரும் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா அது என்னென்னா கிரகத்துக்கெல்லாம் ஒரு லீடர் மாதிரி. அதனால் கிரேக்கத்திலே வந்து மார்துக் அப்படின்னு சொல்லுவாங்க, கடவுள்களின் அரசன் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட குரு பகவான் பகை பெறுகின்ற பொழுது குருவை சார்ந்த எல்லாமே வந்து ஒன்று அப்கிரேடாக போகும், இல்லைன்னா வீழ்ச்சி ஆகும். அப்போ குருவுன்னா பார்த்திங்கன்னா வங்கி, ஃபைனான்ஸு, பணம், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பட்டு துணிகளுக்கெல்லாம் காரகன் குரு தான். அதே மாதிரி வந்து எல்லாவற்றையும் காப்பாற்றுவதும் குரு தான். அவரே பகையாக இருக்கிறாரு, எப்படி காப்பாற்ற முடியும்? அப்போ மக்களுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது இந்த ஆண்டு முழுவதும் அது எப்படி சால்வேஷன் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பமானிய நிலையே போகும். இருந்தாலும் அந்த ராசியில் ஒரு இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே நட்பு நட்சத்திரங்கள். ஏன்னா அந்த ராசியில் கிருத்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம், அடுத்தது ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிருகசிரிடம் செவ்வாயினுடைய நட்சத்திரம். இது மூணுமே நட்பு நட்சத்திரங்கள். இருந்தாலும் பகை வீட்டில் இருக்கிறார் குரு பகவான். இந்த ஆண்டு வந்து சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு பயிற்சி பகை வீட்டில், போன ஆண்டு வந்து நட்பு வீட்டில் இருந்தார், இந்த ஆண்டு அவர் வந்து பகையாயிட்டார். அப்புறம் குரு நின்ற இடம் பால் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் இந்த ஆண்டு பொறுத்தவரையிலும் விலைவாசி தாறுமாறாக தான் இருக்கும். அது இல்லாமல் விளைச்சல் இருக்காது, மழை அளவு கம்மியாயிடும். ஏன்னா குரு வந்து மழையளவும் கம்மியாகும், அதே போல் மழையால் சேதம் இருக்கும். ரெண்டும் வரும். வறட்சி வரும், தண்ணி பிரச்சனைலாம் வரும். சென்னைக்கு வந்து சென்னை தண்ணியெல்லாம் திறந்து விட்டீங்கல்ல, 10 வருஷம் தண்ணி. இப்போ தண்ணிக்கு வந்து திருப்பி குடத்தை தூக்கின்னு சுற்றுறதெல்லாம் வரும். இது நம்ம மக்கள் வந்து அந்த காலத்தில் இன்னும் கூட மன்னர்கள் ஏன் சொல்கிறாங்க, அதாவது உங்களுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து ஒவ்வொரு அணை கட்டிய மன்னன் தான் இன்றைக்கி வரைக்கும் உயிரோடு இருக்கான். ஸோ அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் குமுதம் டிஜிட்டல் மூலிமா நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், இனிமேலையாவது கொஞ்சம் பண்ணணும். ஏன்னா இந்த வறட்சி பார்ப்போம், அது வந்து ரொம்ப பிரச்சனையாயிடும். மழைகளை திருப்பி பொய்த்து போச்சுன்னு வச்சுங்க, மே மாதம்லாம்
ஏன்னா அது புயல்கள் ஏதாவது உருவானதான், அது வரைக்கும் அக்டோபர் வரைக்கும் போகணும். இப்போ போன வருஷம் புயல் கடுமையா வந்தது இல்ல சார்? பெரும் வெள்ளம் வந்தது, நிறைய மக்கள் சமாளிக்க முடியாம போனாங்க. அந்த மாதிரியான பாதிப்பு இந்த வருஷம் வர வாய்ப்பு இருக்கா? அது நீங்கள் என்னன்னா, அது வந்ததுங்க, அந்த வெள்ளம்லாம் சேர்த்து வச்சா 10 வருஷத்துக்கு இருக்கும்னா அது திறந்து விட்டாச்சு, ஆமா. வேடிக்கை பார்த்தாச்சு 2 நாள் கடலில் போய். இப்போ அதனால வறட்சி வரும்ன்றோம். அந்த வறட்சி போய் திருப்பி வெள்ளமும் வரும், அதோட கூட அதிகமாக வரலாம். ஸோ இப்போவே அதுக்கு உண்டான அமைப்பை பார்த்துக்கணும். சார், இப்ப நீங்க சொன்னீங்க குரு நின்ற இடம் வந்து பால் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப ரிஷபத்துக்கு தான் வந்திருக்கு. இப்போ எல்லா ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கு, அதை பத்தி சுருக்கமா சொல்லுங்க சார். அதாவது குரு நின்ற இடம் பால் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, பொதுவாக வந்து குரு வந்து இருக்கிற இடத்துக்கு பொதுவாக செய்கிறது கிடையாது, பார்க்கிற இடத்திற்குத்தான். குரு பார்க்க கோடி நன்மை இல்லையா? அப்போ ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததுன்ட்டு ஒரு பாடல் இருக்கு. எப்பயுமே வந்து ஜென்ம ராசியில் குரு பகவான் வருகின்ற பொழுது சில கவலைகள் குடிக்கொள்ளும். அந்த அடிப்படையில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இது ஜென்ம குருவாக இருக்கு. அப்போ சில மனசங்கடங்கள், கவலைகள், பிரச்சனைகள் அந்த ராசிக்கு ஏற்படுவது சகஜமான விஷயம்தான். இருந்தாலும் மற்ற கிரகங்களையும் நம்ம அனலைஸ் பண்ணணும் இல்லையா? சனி இருக்கிறாரு, ராகு இருக்கிறாரு, கேது இருக்கிறாரு, இதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம முழுமையான பலன்களை சொல்ல முடியும். பொதுவாக இந்த ஆண்டு வந்து மேச ராசிக்காரர்களுக்கு குரு 2ஆம் இடத்துல தனம் வாக்குஸ்தானத்துல வரார். அதனால மேசராசிக்காரர்களுக்கு வாக்குஸ்தானத்துல குரு வர்றதுனால அவங்களுடைய பேச்சு வந்து எடுபடும். அது இல்லாமல் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் வந்து அதிகமாகும் இல்லையா? குடும்பத்தில் நன்மையான பலன்கள் ஏற்படும். அது குடும்பஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதனால குடும்பத்தில் நன்மையான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறது ஒன்றுங்க. ரிஷப ராசிக்கு பொறுத்தவரையிலும் இந்த ஆண்டு சென்ற ஆண்டு மாதிரி இருக்காது. கொஞ்சம் மன சஞ்சலங்கள், மனக்கவலைகள் ஏற்படும். அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது நீங்க மிதன ராசி பார்க்கணும். மிதன ராசிக்கு இது விரய குரு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா மிதன ராசிக்கு இது 12ஆம் இடத்துல குரு வரார். குருனா வந்து தங்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப இந்த மிதன ராசிக்கு பொதுவாகவே சுப விரயம் ஏற்படும். விரய குருவிலேயே சுப விரயம். அப்ப சுப செலவுகள் அதிகமாகும். திருமணம், அந்த மாதிரி திருமணம், இது எல்லாமே திருமணம் நடக்கலாம். ஏதோ ஒன்று செட்டு ஏதாவது எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நிச்சயமா வாகனங்கள் உங்களுக்கு பழுதாகும். வாகனங்கள் மாற்றக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மருத்துவ செலவும் ஏற்படும். ஆக மொத்தத்துல சுப விரயங்கள் மிதன ராசிக்கு நிச்சயமாக நடக்கும். கடகராசியை பொறுத்தவரையிலும் குருவுக்கு நட்பு ராசி சந்திரன் இல்லையா? அதனால நட்பு ராசி. கடகராசிக்கு 11ஆம் இடத்துல குரு வர்றார். நாம் வந்து 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல குரு இருக்கிறார். அப்படின்னா லாபம் தானே. அப்ப நினைச்சதெல்லாம் புண்ணாகும், நினைக்கிறதெல்லாம் நடக்கும். அது இல்லாம வெளிநாட்டுக்கெல்லாம் போகக்கூடிய சூழ்நிலைகள். இந்த குருனால மற்ற ராசிகளுக்கும் நல்ல நன்மை தானே? நிச்சயமாக எல்லா ராசிக்கும் நன்மையான பலன்கள் இருக்கு, கொஞ்சம் சிரமமான பலன்களும் இருக்கும். பொதுவாக அது இருக்கிற இடத்தை பொறுத்து தான் குருவை பொறுத்தவரையிலும். ஆனா பார்க்கிற இடத்தை வளப்படுத்துவார். இப்ப நம்ம அதை பத்தி நம்ம பேசல. இருந்தாலும் குரு வந்து பார்வை இப்ப கன்னி ராசி பார்க்கிறார், 7வது பார்வையா விருச்சிக ராசி பார்க்கிறார், 9வது பார்வையா காலபுருஷனுக்கு நான் சொல்றேன். காலபுருஷ லக்னன்ட்டு ஒண்ணு இருக்கு, அது மேசத்துக்கு. அப்ப கடகராசியை பொறுத்தவரையிலும் அவர் வந்து இப்ப குரு வந்து பாத்தீங்கன்னா கடகராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப சகோதரர்கள் வழியில ஒரு மேன்மையான சூழ்நிலைகள் எல்லாமே சிறப்பா இருக்கும். அதே மாதிரி கடகராசிக்கு வந்து 5ஆம் இடத்துல குரு பார்க்குறாரு. அதனால புத்திரர்கள் வழியில் நன்மையான பசங்களாக இருந்தால் படிச்சிருந்தா வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து ஏற்படும். கடகராசியை பொறுத்தவரையிலும் பெரிய ஒரு பாதிப்பு என்பது கிடையாது. சிம்ம ராசிக்கு அப்படிங்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னா 10ஆம் இடத்துல இருக்கிறார். ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாக வந்து சொல்லுவாங்க 10ஆம் இடத்துல குரு இருந்தால் தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பொதுவாக. அப்போ தொழில் மாற்றங்கள் அவங்களுக்கு நடக்கும். இருக்கிற வேலையை விட்டு வேற ஏதாவது புதிய முயற்சிகளை ஈடுபடுவாங்க. சிரமம் இருக்கும். ஆரம்பத்தில் வந்து இந்த வேலை போயிடுமோ அப்படிங்கிற சிரமம் இருந்தாலும் முடிவில் அவங்க வந்து ஒரு நல்ல வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அவர்களுக்கும் ஒரு சிறப்பான பலன் தான். இருந்தாலும் தொழிலில் மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கும் பொழுது குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறார் இல்லையா? ஓடி போனவனுக்கு 9ல குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படியே இல்லை. பொதுவாக இந்த ஆண்டு கன்னி ராசிக்காரர்கள் நீண்ட தூர பயணங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நன்மையான பலன்களே நடக்கும். ஏன்னா ராசியே 5வது பார்வையா பார்க்கிறார். அதனால கன்னி ராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சால்வ் பண்ணுவாங்க. ஈஸியா அவங்களால சால்வ் பண்ணக்கூடிய ஒரு திறமை இருக்கு. ராசிக்கு 9ஆம் பார்வையாக
அவரை 5ஆம் இடத்தை பார்க்குறார் குரு. அதனால் புத்திரர்கள் வழியில் நன்மை, பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அப்போ நிறைய சுற்றுலா, வெளிநாடு சுற்றுலா போகிறது, உள்நாட்டிலேயே சுற்றுலா போகிறது, இதெல்லாம் வந்து கன்னி ராசிக்காரர்களுக்கு நடக்கும். அடுத்தது இருக்கக்கூடிய ராசி துலா ராசி. துலா ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் ஒன்றும் கிடையாது. அதாவது குரு மறைஞ்சிட்டா சில பேர் வந்து அட்டமத்தில் குரு இருந்தால் கஷ்டம் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக துலா ராசிக்கு 3 குடையவனாகவும் 6 குடையவனாகவும் குரு வரார். அவர் 8ஆம் இடத்துக்கு போகிறதுனால கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு சில நன்மையான பலன்கள் நடக்கும். இருந்தாலும் குரு தங்கம் அல்லவா, அதனால ஏதாவது ஒரு தேவையில்லாத செலவுகளுக்கு தங்கத்தை அடமானம் வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படும். அது இல்லாமல் 2ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை போயிட்டே இருக்கும். அடுத்ததாக வந்து விருச்சக ராசி. விருச்சக ராசி வந்து காலபுருஷனுக்கு 8வது ராசிம்பாங்க. தேல் ராசி இல்லையா. பொதுவாக விருச்சக ராசிகள்லாம் வந்து தேல் கருந்தேல் அப்படின்னாவே அது என்ன பண்ணும் அப்படின்னா இண்டு இடுக்குகளில் வாழக்கூடியவை, தன்னையே அழிச்சுக்கிட்டு வாழக்கூடிய பிராணி தான் கருந்தேல். இதில் மற்ற தேல்லாம் வந்து முட்டை போடும், குஞ்சு பொரிக்கும். கருந்தேல் மட்டும் வயிறு வெடிச்சு தான் பொரிக்கும். அப்போ தன்னையே அழித்து கொண்டு வாழக்கூடிய ஒரு பிராணி கருந்தேல். அதனால தான் இந்த ராசிக்காரங்க தன்னை அழிக்கக்கூடிய அந்த தியாகம் இருக்கிறதுனால தான் எல்லையிலெல்லாம் போய் இருக்கிறாங்க. அதனால எல்லை பகுதிகளில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள், காவல் படை வீரர்கள், தீயணைப்பு வீரர்களுக்கெல்லாம் இது பொற்காலமாக இருக்கும். ஏன்னா ராசிவே குரு பார்க்குறார், ரிஷபத்திலிருந்து நேராக ராசிவே இருந்து பார்க்கிறார். அதனால் அவர்களுக்கு ஒரு சிறப்பான பலன் இருக்குது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு 2 குடையவனாகவும் போயிட்டார். அப்போ 2 குடையவன் அங்கேருந்து 7வது பார்வையாக ராசி பார்க்கறதுனால பணம், பொருளாதாரம் இதெல்லாம் சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இருக்கும். குடும்ப முன்னேற்றமும் நல்லா இருக்கும். அதே சமயத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க இங்கே இந்தியாவுக்கு திரும்பி வருவதற்குண்டான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். அவங்க மூலம் பண வருவாயெல்லாம் வந்து ஏற்படும். அடுத்தது வந்து தனுசு ராசிங்க. தனுசு ராசி அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல ராசியாதிபதியே குரு பகவானே 6ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் 6ஆம் இடங்கிறது என்ன, கொஞ்சம் கடன் பிரச்சனை, கொஞ்சம் கோர்ட்டு கேஸு, வம்பு, இந்த மாதிரி சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். எப்படி பார்த்தாலும் அவர் வந்து 9வது பார்வையாக வந்து ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். அதாவது தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்தை மகரத்தை பார்க்குறார். அதனால் குடும்பத்தில் ஒரு சில முன்னேற்றங்கள் இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் சில சிரமங்கள், சில கஷ்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததான் மகர ராசி. மகரம் அப்படின்னாவே தெரியும், முதலை இல்லையா, முகமெல்லாம் வெள்ளாடு அப்படிம்பாங்க, உடம்பு முழுக்க முதலை உருவமாக இருக்கும். காலபுருஷனுக்கு 10வது ராசி. பொதுவாக மகர ராசிக்காரர்கள் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட உழைக்கக்கூடியவர்கள் இந்த குரு பகவான் 9வது பார்வையாக ராசியே பார்க்குறார். அது ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதனால் குரு பகவான் ராசி பார்க்கறதுனால இவங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து நிச்சயமாக வந்து கிடைக்கும். இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு போகிறார். அந்த ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் புத்திரர்கள் வழியில் ஏதாவது ஒரு நன்மையான அல்லது அவங்களால ஒரு முன்னேற்றம், அவங்களால ஒரு வருமானம், இதெல்லாம் இந்த ஆண்டு வந்து அவர்களுக்கு ஏற்படும். அடுத்தது கும்பம். ஆனால் பான ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பொதுவாக கும்ப ராசிக்காரங்கள்லாம் சேமிக்கிறவங்க. ஏன்னா அந்த காலத்தில் மன்னர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா காசையெல்லாம் பானையில் தான் போட்டு வச்சுருப்பாங்க. அதனால் இந்த கும்பராசிக்காரர்கள் கும்பம் இருக்கிறதுனால பொதுவாகவே சேமிக்கக்கூடியவர்கள். அப்போ அப்படிப்பட்ட ராசிக்காரர்களுக்கு குரு வந்து எங்கே இருக்கிறார் அப்படின்னா 4ஆம் இடத்துல இருக்கிறார். இவர்களுக்கு பெரிய நன்மை அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஏற்கனவே சனி வந்து அவர் அங்கே உக்காந்துட்டு இருக்கிறார், ஜென்ம சனி இல்லையா. அப்போ எப்பயுமே சனி பகவான் இருக்கின்ற பொழுது மற்ற கிரகங்கள் உதவி செய்கிறதில்ல. பொதுவாக அது கோச்சார வேதை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சனி பகவான் அந்த கர்ம வினையை போக்குவதற்காக அவர் 7.5 சனியே வரார். ராசிக்கு 12ஆம் இடம், 1ஆம் இடம், 2ஆம் இடம் சொல்லிட்டு 3 ராசிகளை கொண்டது ஏழரை நாட்டு சனிம்பாங்க. பன்னறிய ஏழரை நாட்டு சனி வரும் காலத்தில் பகலவேன் ஜாதகருக்கு பலனை தானே, முன்தடவை ஜாதகருக்கு துன்பமாகும், முயற்சி செய்தாலும் துன்பம் மாறாதப்பா அப்படிங்கிறான். கடவுளையே கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தாலும் ஒருத்தனுக்கு 7.5 சனி நடந்தால் அவனுக்கு சில துன்பங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கும்பராசிக்கு 2ஆம் அதிபதியாக வந்து குரு பகவான் வரார். 4ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வாகனங்கள் இதெல்லாம் வாங்குவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் 7.5 சனி நடந்தாலும்
சில நல்ல பலன்கள் நடக்கும் இல்லையா. வீட்டு வேலையெல்லாம் ஆரம்பிப்பாங்க, வீடெல்லாம் கட்டுவாங்க. அதே சமயத்தில் தொழில் இதில் ஏதாவது ஒரு மாற்றங்களை கொண்டு வாங்க. சேமிக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் ஏற்படும். இருந்தாலும் ஜாக்கிரதையாக அவங்க இருக்கணும் இல்லையா. ஜென்ம சனி நடக்கிறதுனால தேவையில்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பணம் யாரையும் நம்பியும் கொடுக்கக்கூடாது. அப்புறம் இதை சுருக்கமாக பார்த்தோம். அடுத்தது மீன ராசி நம்ம பார்க்குறோம். அந்த ராசிக்கும் அதிபதி குருவாக போயிட்டார். அப்போ 3ஆம் இடத்துல ராசிநாதனே எங்கே இருக்கிறாரு? 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ அந்த ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த குருவால் நன்மையா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படணும், கொஞ்சம் முயற்சி அதிகமாக எடுக்கணும். இவங்க நினைச்சாதான் ஜெயிக்க முடியும். முன்னையெல்லாம் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறவர்களும் பிரச்சனையே இல்லை. குரு பகவான் தனஸ்தானத்திலே உக்காந்துட்டார். அதனால நிறைய பணம் வந்துட்டே இருக்கும். அதனால எந்த கஷ்டமும் இல்லை. இந்த வருஷம் ஒரு 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். அவர் பார்வைகள் இருந்தாலும் கூட ராசிநாதன் 3ஆம் இடத்துக்கு போனாலே கொஞ்சம் சிரமம் இருக்கும், கஷ்டம் இருக்கும் இல்லையா. அதெல்லாம் அவங்க நிதானமாக யோசனை பண்ணி ஒரு முடிவெடுத்து தீர்க்கமாக முடிவு பண்ணி தான் எந்த வேலையுமே செய்யும். இருந்தாலும் இளைய சகோதரர்களுக்கு விஷயத்தில் ஜாக்கிரதையாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மீனராசிக்காரங்க. இப்ப குரு பயிற்சியை பத்தி நிறைய பார்த்தோம். நீங்க நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. குரு பயிற்சிக்குன்னு ஒரு பார்வை இருக்கும்ல, இந்த ராசிக்காரங்க எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க சார். அப்படி இல்லை. ஆக்சுவலாக குருக்கு எப்பயுமே பார்வை பலம்ன்றது எல்லா ஜோதிடத்திலும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். மேஷ ராசிகளுக்கு இப்போ இது வரைக்கும் இருந்த அதான் முதல் ராசி. காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷம் முதல், மீனம் தான் 12 கடைசி. அந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் ஜென்மத்தில் இருந்த குரு ஜென்மத்தில் இருந்தாலும் அப்போ இருக்கக்கூடிய பார்வைக்கும் அது விசேஷம்தான். ஸோ மேஷராசிக்காரங்களுக்கு எப்பொழுதும் விநாயகர், ஏன்னா அஸ்வினி நட்சத்திரம் முதலில் இருக்கக்கூடியவர், விநாயகர் பிரசித்தி பெற்ற விநாயகர் கோயிலுக்கு போகிறது ஒரு சிறந்த பலன். அடுத்தது அவங்களுக்கு என்னன்னா இந்த குருவுடைய பார்வையால் கடன் போயிடும், கடன் அடைக்க பார்ப்பாங்க, கடனால் ஏற்பட்டு இந்த மன கஷ்டம் தீரும். இதுதான் பெருசு மனுஷனுக்கு. அடுத்தது என்னன்னா தூக்கமே இல்லாத இருக்கக்கூடிய ராசியில் மேஷம் வரும், விருச்சகம் வரும், கடகமும் வரும். ஏதாவது யோசிச்சுக்கினே இருக்கும். இதுங்களே யோசிக்கும், ஒன்றுமே இல்லைனாலும் யோசிக்கும். இதுங்களுக்கு நிம்மதியாக தூங்குவாங்க. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 12 வருஷத்துக்கு அப்புறம் தூங்கக்கூடிய டைம். பெரிய ஒரு இது என்னென்னா தேக ஆரோக்கியத்தில் ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் 1 நாள் 2 நாள் டே கேர் சர்ஜரி மாதிரி பண்ணிவிட்டு ரெக்கவர் ஆவாங்க. ஒரு 10 வருஷமா 15 வருஷமா இந்த சர்ஜரி பண்ணுமா, அது பண்ணுமா, இந்த டாக்டரை பார்க்கணுமான்னு பயந்து மேஷராசிக்காரங்க பாதி பேர் பார்த்தீங்கன்னா மெடிக்கலில் அவங்களே டாக்டராக இருப்பாங்க, அவங்களே மருந்து எடுத்துப்பாங்க, அவங்களே டாக்டர் மருந்து கடையில் போய் அவங்களே வாங்கிப்பாங்க. வீட்டுக்கே தெரியாது அவங்க என்ன மருந்து போடுறாங்கன்னு, ஆனால் போடுவாங்க. அதுலேருந்து மாறும். அடுத்தது தொழில் பெருசாக டெவலப் ஆகும். இந்த குருவுடைய பார்வைக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் தொழில் செட்டப்பாக. கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருந்தவங்க நல்ல ப்ரமோஷன் வருவாங்க. தனிப்பட்ட தொழிலில் இருந்தவங்க திடீர்னு வியாபாரம் ஆரம்பித்து அதில் சக்ஸஸ் ஆவாங்க. ஸோ இதெல்லாம் மேஷத்துக்கு இந்த குரு பார்வையால் கிடைக்கக்கூடிய விஷயம். அதே போல் மேஷத்துக்கு இருந்தன்னா என்னதான் இருந்தாலும் குரு 2ஆம் இடத்துல இருக்கனால இந்த கெட்ட வார்த்தை பேசுறது, கோபமாக பேசுறது இதெல்லாம் விட்டுறணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு 5, 7, 9 கரெக்டாக பார்க்குறாரு. அப்போ 5ஆம் பார்வை கன்னி, 7ஆம் பார்வை விருச்சகம், 9ஆம் பார்வை ரிஷபத்துக்கு மகரம். ஸோ ஸ்தான பலம். ரிஷபராசிக்காரங்க ஸ்ரீரங்கம் போயிடுறது ரொம்ப நல்லது. விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பது அதோட விசேஷம். ரிஷபராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், என்னென்னா பிள்ளைங்களுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், பிள்ளைங்களுடைய சுபகாரிய தடையெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். நீண்ட நாட்களாக புத்திர சந்தானத்தை எதிர்பார்த்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். அது ஏதாவது ஒரு வகையில் கிடைக்கும். உடனே அதுக்கு முயற்சி பண்ணும். புருஷன் அங்கே இருக்கான், பொண்டாட்டி நான் இருக்கேன்றதுக்கெல்லாம் நாங்கள் பதில் இல்லை. இது நல்ல நேரம், டக்குன்னு ஏதாவது ஒரு முடிவு பண்ணும். அடுத்தது கல்யாண அமைப்பு கைகூடும் ரிஷபராசிக்காரங்க. ஆமாம், கல்யாணம் குடிக்கவங்க, கல்யாணத்தில் ஏற்கனவே செட்டில் ஆகிட்டு கோர்ட்டு போயிட்டு டைவர்ஸ் கேஸ் வரைக்கும் போனவங்க கூட ஒரே ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டால் கூட காம்ப்ரமைஸ் ஆகிடும். ரிஷபராசிக்காரங்க 30 வயசை கடந்தாவே நான் என்ன சொல்வேன்னா போய் ஹார்ட் செக்அப் பண்ணிக்கணும், ஃபுல் மாஸ்டி செக்அப் பண்ணிக்கணும். எதனால சார் அப்படி? அந்த ஜென்மகுரு பககுரு அவன் வந்திருக்கிறான், அவன் வந்துட்டானா பண்ணிடணும். ஜோதிடத்தில் மருத்துவம் ரொம்ப முக்கியம். மருத்துவம் தெரியாத ஜோதிடம் கிடையாது. இந்த கிரகம் வந்தால் இது பண்ணும். ப்ரெஷர் இருந்தால் பார்த்துக்கணும், சுகர் இருந்தால் பார்த்துக்கணும், பிபி இருந்தால் பார்த்துக்கணும். இதெல்லாம் ரிஷபத்துக்கு முக்கியம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதுனம். மிதுன ராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்வைகள் பார்க்குறது. அது இல்லாமல் மிதுனத்துக்கு வந்து குருவானவன் என்னதான் இருந்தாலும் பாதகத்துக்கு உண்டான். அவன் விரயத்தில் வரனால ஏற்கனவே பழைய கடன்களை பைசல் செய்வது, புது கடன் பண்ணுறது, வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, வண்டி வாங்குறது எல்லாம் நடக்கும். பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கும் பார்த்துக்கணும். பெருமாள் தாயார் வழிபாடு வந்து ரொம்ப நல்லது உங்களுக்கு. அது வந்து எப்படியாவது போயிட்டு வந்துடணும். அதே போல் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய விஷயம், நீங்கள் வெறும் குருவை மட்டும் பார்த்து பலன் சொல்லக்கூடாது. சனி 9ல் இருக்கான், அஷ்டமத்திலேருந்து விலகி ஜம்முன்னு நிற்கிறான். சனி இன்னும் 2 ஆண்டு காலம் இருக்கிறாரு மிதுனத்துல. ஆமாம், 10ல் இருக்கக்கூடிய ராகு திடீர் பண வரவு கொடுப்பான். மற்ற 8 கிரகம் இருக்கு, அதில் இன்னும் 2 கிரகங்கள், இன்னும் 3 கிரகங்கள் வலிமையான கிரகங்கள், சனியும் ராகுவும் கேதுவும் வருஷக்கணக்கு கிரகங்கள். ஸோ இவங்கெல்லாம் தான் பார்க்கணும். எல்லாரும் நம்ம 4 கண்ணா குரு பயிற்சினா குருவை மட்டுமே நினச்சிக்கிறது. அதே போல் ராசிநாதனுக்கு அதிபதியான கிரகம் நல்லா இருக்கிறச்சு கோச்சாரத்தில் நல்ல வருஷம் காப்பாற்றுவோம். குரு ஓவர்லுக் பண்ணி காப்பாற்றும், சனி ஓவர்லுக் பண்ணி குரு மட்டும்னால தான் சார் பேசப்படுது. அதாவது அப்படி கிடையாதுங்க. அது மாதிரி பயிற்சிகள் வந்தது தவிர 2.25 நாள் நிற்கக்கூடிய சந்திரனால கூட நல்லது நடக்கும். ஒரே நாளில் நம்ம லைஃப்பை மாற்றும். ஸோ ஒரே நாளில் பெரு ஆளாவான், அதெல்லாம் உண்டு, எல்லாமே உண்டு. தசாபுத்திகள் சரியாக இருந்தால் நல்லது நடக்கும். தசாபுத்தி சரியாக இல்லைன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கோச்சாரத்தில் இப்போ நாங்கள் எல்லா ஜோசியரும் எந்த ஜோசியராக இருந்தால் பேசினாலும் சந்திர லக்னத்தை கொண்டு தான் பேசுகிறோம். ஜென்ம லக்னத்தை கொண்டு ஜனன கால ஜாதகத்தை வச்சு தான் பேச முடியும். ஸோ சந்திர லக்னத்தை வச்சு நாங்கள் பேசுகிறது வந்து 30%லேருந்து 40% தான் பலிக்கும். அது பலிச்சாவே பெரிய விஷயம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடகம். கடகத்துக்கு வந்து அஷ்டம சனி ஏற்கனவே இருக்கு. சந்திரன் ஆட்சி பெற்றது தான் கடகராசி. அந்த கடகராசிக்காரங்களுக்கு வண்டி வாகனத்தில் வித்தை காட்டினா குரு பார்த்துட்டு இருப்பார். ஹாஸ்பிட்டலில் நல்லா இருக்கியான்னு தான் பார்ப்பார் குரு. இந்த வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கடகராசிக்கு வந்து அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்திர சந்தான அனுகூலம் காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபார அனுகூலம் காணப்படும். அஷ்டம சனியிலே கடகத்துக்கு கல்யாணம் நடக்கும். என்னடா எனக்கு செட்டில் ஆகணும், அஷ்டம சனி இருக்குன்னு யாராவது சொல்லிட்டு எதாவது யூடியூப்பில் யாராவது சொல்கிறாங்கன்னா அதை மைண்டில் ஏற்றிக்கும் கடகம். கடகத்துக்கு யாரும் எது சொன்னாலும் கேட்டுக்கும். அப்புறமா தான் சுய புத்தி வரும். முதல்ல சொல் புத்தி அதிகமாக கேட்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம், விருச்சகம், ரிஷபம். ஸோ இவர்களுக்கு வந்து இப்போ கடக ராசிக்காரங்களுக்கு கல்யாண அமைப்பு கண்டிப்பாக நடக்கும். நான் செட்டில் ஆகிட்டு தான் பண்ணோன்னா அடுத்த 12 வருஷம் வெயிட் பண்ணும். குடும்பத்தில் அனுகூலம் காணப்படும். கடகத்துக்கு அந்த பயம் தீரும். அப்படியே யோசிச்சுக்கின்னு அந்த இஎம்ஐ கட்ட முடியுமா, இந்த இஎம்ஐ கட்ட முடியுமா, இதுக்கு பண்ண முடியுமா, அது பண்ண முடியுமா, எப்பவுமே ஒர்க்கை நினச்சேன்றது. மேலே இருக்கிற அதிகாரி என்ன பண்ண எல்லாத்தையும் மாறி ஓவர்லுக் பண்ணி நல்லது பண்ணும் இந்த குரு. ஏன்னா 11ல் வரார். ஸோ இது கடகத்துக்கு வந்து திருவண்ணாமலை தான், சிவன் தான். நான் திருவண்ணாமலைன்னு எக்ஸாம்பிள் சொன்னால் உடனே திருவண்ணாமலைக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். சிவன்கிட்ட எங்கே போனாலும் சரி, திருவண்ணாமலையில் இருக்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளீஸ்வரர் கோயிலில் இருக்கும். ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு மக்களுடைய போய் போய் பிரார்த்தனை பண்ணுறதுனால அந்த இடம் வந்து அந்த இடத்துக்கு உண்டான வைப்ரேஷன் அதிகரிக்கும். இவ்வளோதான். யார் வந்து பிரதிஷ்டை செய்தார்களோ, எந்த சித்தர் ஆசீர்வாதம் பண்ணாரோ அதனால தான் அந்த இடம் வளருது. புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுது சார். ஸோ இது பேசிக். அடுத்தது சிம்மம். சிம்மத்துக்கு வந்து எப்பவுமே உங்களுக்கு வந்து பேசிக் ஒன்று பார்த்துக்கணும். 10ல் வரக்கூடிய குரு, 10ல் வரனால பதவி நிறைய பேர் யோசிப்பான். பதவி பறிப்போவாது, ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுப்பார். ஆனால் 7ல் சனி இருக்கிறது, 40ல் இருக்கும். 8ஆம் இடத்தில் ராகு இருக்குது, 2ஆம் இடத்தில் கேது இருக்கு. ஸோ குரு வந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வார்த்தைக்கு மதிப்பு ஏறும், எல்லாத்தையும் காப்பாற்றலாம். தனம், குடும்பம், வாக்கு வருமா. ஸோ பெற்றோர் பெரியோருக்கு அற்புதமான அமைப்பு ஏற்படும். பெற்றோர் பெரியோர் நல்லா இருந்தாவே அந்த சொத்தோ அந்த பணம் சம்பாதிச்சா உங்களுக்கு தான் நல்லது. அதிகமான டிராவல் பண்ணக்கூடிய ராசிக்காரர்களில் சிம்மம் வரும். அடுத்தது உங்களுக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்குறது. சத்ரு ஜெயம், தேகாரோக்கிய ஜெயம், எப்பேற்பட்ட தேகாரோக்கியத்தில் ரெக்கவர் ஆகுறது. அதே போல் பணத்தட்டுப்பாடு தீர்றது. கேட்டிங்களே பார்வனை என்ன பண்ணுவான்னு, பணத்தட்டுப்பாடு தீர்வான். பழைய கடனை பைசல் செய்வான், புது கடன் பெற்றலாம், சந்தோஷம். ஆனால் உத்தியோகத்தில் வாக்குவாதம் கூட.
மாற்றங்கள் வரனால சிலர் அடிமை தொழில் எனக்கு முடியவே முடியாது, நான் சொந்த தொழில் தொடங்குறேன்னு ஒரு டீ கடை வச்சா கூட முதலாளி ஆவாங்க. ஓ. சினிமா துறையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் மீடியாவில் இருக்கவங்க கூட எல்லாம் ஃபேமஸ் ஆகிடுவாங்க. ம். ஒன்றுமே இல்லாத இருப்பாங்க, திடீர்னு எடிட்டர் ஆகிடுவாங்க. அது எப்படி ஆகுறாங்கன்னு இல்லை, அவங்க ஆவாங்க. அந்த அளவுக்கு ப்ராப்ளம். அரசியல் துறையில் இருக்கவங்க பேர் புகழ் பெறுவாங்க. 10ல் வர குரு ஏன் அரசியலில் பிரமாதம் பண்ண மாட்டான், பண்ணுவான். ம். ஏன்னா அதெல்லாம் யோசிக்கணும். ஸோ நீங்கள் இதெல்லாம் தான் சிம்ம ராசிக்கு பார்க்கணும். சிம்ம ராசிக்கு வந்து நிறைய விஷயம் இப்படி அப்படியெல்லாம் பார்த்துட்டு கூடாது. சிம்ம ராசிக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் திருச்செந்தூர் வலிமையான ஒரு அமைப்பு, பெரிய பலம் கொடுக்கும். திருச்செந்தூர் போயிட்டு சும்மா சாமியை பார்த்தா போதும். அடுத்தது கன்னியாராசி. கன்னியாராசியில் தான் 5ஆம் பார்வையாக குரு பார்க்குறார். அதே சமயம் 6ஆம் இடத்துல ஏற்கனவே சனி வலிமையாக இருக்கார். ஜென்மத்தில் கேது, 7ஆம் இடத்துல ராகு. நரம்பு சம்மந்தப்பட்ட உபத்திரம் கவனமாக இருக்கும். தலைவலி சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்டது, ப்ரெஷர், லோ பிபி ஆனாலும் சரி, ஐபிபி ஆனாலும் நரம்பு தொந்தரவு வரும். அதில் கவனமாக இருக்கும். அதே போல் வண்டியில் ஜாக்கிரதையாக இருக்கும். கேது இருக்கிறதுனால அதே சமயம் ஞான தெய்வங்கள், கோயிலே போகாதவங்க கன்னியாராசிக்காரன் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிடும். திடீர்னு சாமிக்கே நான் தான் சொந்தக்காரன்னு சொல்லுவான், எனக்கு சாமி கனவுல வந்தாருன்னுவான். இதெல்லாம் இந்த பார்வையோட. ஆமாம், பலம் கேட்டிங்கள. பலம் என்னன்னா அதுதான் பார்வை பலம். அதனால தான் குரு பார்வைன்னா எல்லாரும் அலையிறது. குரு பார்த்தா போதும்னு ஏன் யோசிக்கிறது? அந்த பலம் தான் குரு பார்வை. 6ல் இருக்கிறனால சத்ரு ஜெயம் சனி. குடும்பத்தில் வந்து பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும். கோளாறு பதிக்கத்தை சொல்லும். பிள்ளையார்பட்டி போல பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு ஒரு தடவை போகணும், சந்தோஷம் அபிஷேகம் பண்ணும். அதுக்காக செல்வி சொல்லிட்டாருன்னு ஏற கட்டாது. பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் போனாலும் போதும். காரிய சித்தி மாலை, விநாயகர் அகவல், விநாயகருடைய மந்திரங்கள் எல்லாம் சொல்ல சொல்ல அந்த வைப்ரேஷன் ஒன்று காப்பா. இப்ப நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, நம்ம அந்த விஷயங்கள் பத்தி கேட்டாலே நமக்கு நன்மை உண்டாகும். ஆமா, அவ்வளவுதான். மந்திரங்கள் வந்து ஓசை போதும், ஒலி போதும். அடுத்தது வந்து மிகப்பெரிய அற்புதமான அமைப்பு கன்னிக்கு. கன்னிக்கு வந்து எப்பயுமே ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். கன்னிக்கு எல்லாத்துலையும் ஜெயிக்கணும்னு ஆசைப்படும். அதெல்லாம் பொறுமையாக நடக்கும். குடும்பத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் சண்டை போட்டால் கன்னிக்கு வந்து கோர்ட்டு தான். ஸோ அது வந்து பார்த்துக்கணும். அதே சமயம் கன்னிக்கு நல்லது நடக்கும், கல்யாணம் நடக்கும், புத்திர சந்தானம் நடக்கும், வீடு கிடைக்கும், ட்ராவல் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும், கௌரவம் ஏற்படும். பெரியவங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா துலா. துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே ஐங்கர் என்ன நல்ல விளக்கம் கொடுத்தாரு. அதுதான் உண்மை. 3க்கும் 6க்குரியும் 8ல் மறையுது. ஸோ மறைய ஸ்தானாதிபதி மறையணும். 3ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல வந்து மறைஞ்சா அவன் யோகத்தை கொடுப்பான், ராஜயோகம். அந்த ராஜயோகம் நிறைய பேர் என்னன்னா அஷ்டமத்தில் குரு. ஆனால் அதே அஷ்டமத்தில் குரு இருந்தா ஹெல்த்தை பார்த்துக்கணும். அவன் யோகத்தை கொடுப்பான், ஆனால் ஹெல்த்தை கெடுப்பான். ஸோ ஏற்கனவே முதுகு, துலாத்துக்கு முதுகு தான் பிரச்சனை. ஸ்பைன், கழுத்து. இந்த கழுத்து முதுகும் பிரச்சனை இல்லாத துளாராசி ரொம்ப கம்மி. காலில் நோண்டினே இருக்கும். ஸோ இது வந்து ஹெல்த்து பார்த்துக்கணும். ஆனால் சுபவிரயம் கண்டிப்பாக. வீடு மாற்றம், இன்டீரியர் மாற்றம், வீடு கட்டுறது, நிலம் கட்டுறது, வாங்குறது, வண்டி எல்லாம் அதிகமாக வாங்கக்கூடிய ராசிக்காரங்க துலாம். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படும். சுக்கிரனுடைய அமைப்பு, சுக்கிரன் வீட்டில் குரு. அடுத்தது 6ஆம் இடத்துல ராகு இருக்கான். அதுதான் இம்பார்ட்டன்ட். அந்த குருனே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஆனால் அதே சமயம் 5ல் சனி இருக்கான். பிள்ளைங்க கிட்ட போய் வம்பு வளர்க்குவதுன்னா பிள்ளைங்க பெரிய சேஷ்டை கொடுத்துருவானுங்க. வயிற்றுபத்திரத்தில் கவனமாக பார்த்துக்கணும். துளாராசியில் இருக்க ஆண்களாக இருந்தால் வயிறில் டக்குன்னு வரும். ஏன்னா சனி அந்த இடத்துல வந்து உள்ளே உட்காந்துருக்குறான், ஞாபகத்தில் வச்சுக்கணும். துலாத்துக்கு வந்து பெரிய அளவுக்கு என்னன்னா குடும்பத்தில் பூர்வீகத்தில் ரத்த பந்தம் செட்டில்மெண்ட் ஆகலை, சொத்தெல்லாம் செட்டில் ஆகும். அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். தெய்வீக கோயில், தெய்வீக பயணங்கள், நிறைய ட்ராவல், உள்ளூர் ட்ராவல், காசி போகிறது, ராமர் கோயில் போகிறது, அயோத்தி போகிறது, இதெல்லாம் அதிகமாக பண்ணக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். அடுத்தது உங்கள் ராசியிலே வரனால நிறைய ஆடை ஆபரண சேர்க்கைகள், நகை சேர்க்கை, இதெல்லாம் வரும். சுக்கிரன் வீட்டுக்குள்ளே தானே வரான். ரிஷபத்தில் இருந்தாலும் துலாத்துக்கும் அவன் தானே அதிபதி. ஸோ உங்கள் கண்ட்ரோலில் குரு வச்சுருக்கீங்கல்ல, அதனால் கொஞ்சம் பெருமைப்படுவீங்க. பிள்ளைங்க விஷயத்தில் தடைப்பட்டு இந்த கல்யாணம்லாம் கை கூடும். கல்யாணம் எப்போத்துலேருந்து வரும்னா குரு பயிற்சியாகி 4ஆவது மாதத்துலேருந்து வரும். அடுத்தது வந்து விருச்சகம்.
விருச்சிக ராசிக்கு தான் குரு 7ஆம் பார்வையாக சமசப்தமத்தில் பார்க்குது. குரு பார்க்கறதுனால இந்த குரு பார்க்கறதுனால விருச்சகத்துக்கு மன அழுத்தம் போகும். விருச்சகம் நான் ஏற்கனவே சொன்னதான், யோசிச்சுக்கினே இருக்கும், மனசுல நல்லது தான் சொன்னார், வயிறு வெடிஞ்சு வரும்னு அந்த கதை, அதெல்லாம் அடுத்தது. வயிறு வெடிதோ இதுவும் இல்லை, ரொம்ப நல்லதுங்க. ஆனால் கோபத்திலேயே தனிமைப்பட்டு போகும். யோசிச்சு யோசிச்சு அதிகமாக டிப்ரெஷனில் வரக்கூடிய ராசி விருச்சகம். ஹெல்ப் பண்ண போயே டிப்ரெஷனில் வரும். அதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆனால் அபிராமி அந்த அதில் 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல், பிள்ளைகள் பெற்றிருந்தா 59, 75, இல்லை இப்போ குழந்தைங்க கல்யாணம் ஆகலைன்னா வெறும் 40வது பாடல் அபிராமி அந்த அதில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வளப்பெறுவதுக்கு படிக்கணும். அடுத்தது வந்து இவங்களுக்கு வந்து தைரியம் ஏற்படும். விருச்சகத்துக்கு இருந்த அந்த மனபயம் போகும். அடுத்தது விருச்சகத்துக்கு பண வரவு ஏற்படும். நிறைய பண வரவுனா இப்போ தொழில் நல்லாயிருக்கும். 7ஆம் இடத்துல இருக்கிற குரு கல்யாணம், காட்சி, சந்தோஷம், சுபவிரயம், பிள்ளைகள் அமைப்பு, தொழில் ஏற்றம், முன்னேற்றம், மன அமைதி எல்லாம் கொடுத்தாலும் குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்ன்றான் ஜோதிடத்தில். விருச்சகத்தில் விருச்சக ராசிக்காரங்க கணவன் மனைவி சாதாரண சண்டை பஞ்சாயத்து ஆகிடும். ஸோ கணவனாக இருந்தால் மனைவிக்கு வெள்ளைக்கொடி, மனைவியாக இருந்தால் கணவனுக்கு வெள்ளைக்கொடி, கணவன் குடும்பத்தினருக்கு வெள்ளைக்கொடி காட்டணும். ஏன்னா அங்கே வந்து வில்லன் வில்லியெல்லாம் வருவாங்க. சுக்கிரன் வீட்டுக்கு இவரு வில்லனா தான் போறாரு. அதனால தான் ஏற்கனவே குரு அங்கே வில்லனா இருக்காரு. ஸோ 7ஆம் இடத்துல வில்லனாக இருக்கிற குரு வந்து 7ஆம் இடம்னா கலத்திரம். அதனால தான் விருச்சகத்திற்கு என்னதான் இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனி இருக்கு. அர்த்தாஷ்டம சனி இருக்கிறனால என்னை பொறுத்த வரைக்கும் திருக்கொல்லிக்காடுக்கு போகணும். திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் இருக்கக்கூடிய திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு 1/2 கிலோ நல்லெண்ணெய், 1/2 கிலோ பசுனை, 1/4 கிலோ விபூதி, 1/4 கிலோ குங்குமத்தை கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை செய்து விபூதி குங்குமத்தை வாங்கிட்டு வர்றது விசேஷம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தனுசு. உடனே இந்த குரு பயிற்சி வந்தாவே ஆலங்குடி போயிடணும், இல்லை தென்குடி திட்டே போயிடணும். ஏன்னா குரு ஸ்தலத்துக்கு போகணும். உங்கள் ராசியே அவர் தான், உங்கள் ராசிநாதனே அவர் தான், உங்கள் ராசிநாதனே எல்லாமே அவர் தான். மகான்கள் வழிபாடு, ஆலங்குடி, திட்டை, திருச்செந்தூர், இதெல்லாம் உங்களுடைய லெவல் டெவலப் பண்ணும். ஏற்கனவே சார் சொன்னார், 5ல் இருந்த குரு 6ல் வரான். 6 என்பது சத்ரு, தேக ஆரோக்கியம், ரோகம், ஹெல்த்து. ஆனால் உங்களுடைய ராசிநாதனால ரொம்ப பயப்படக்கூடாது. அதனால் எக்ஸசைஸ் அதிகமாக பண்ணக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. அதே சமயம் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் 3ல் சனி இருக்கான். 3ல் சனி இருக்கிறனால எல்லாத்தையும் பார்த்துப்பான். 7.5 சனிலேருந்து இப்போ தானே விலகி இருக்க, நீ ஏன் பயப்படுற, நான் உன் கூட இருக்கேன்னு எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன். குருவாக இருக்கட்டும், நான் தான் லாங் ஸ்டாண்டிங் கிரகம், நான் பார்த்துக்கிறேன் உன் அதிபதியாக இருந்தாலும். ஆனால் குரு பார்வை வந்து தனுசுக்கு நல்லதெல்லாம் பண்ணும். நிறைய சுபவிரயம் பண்ணும். தனம், குடும்பம், வாக்கு, சுபவிரயம், வீடு, நிலம் வாங்குறது, சந்தோஷமாக இருக்குது. அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடியதெல்லாம் தனுசு வரும். தொழிலில் கண்டிப்பாக நல்லா வரும். குரு 10ஆம் இடத்தை பார்க்குறான், 6ல் மறைந்து குரு 10 பார்க்குறான். தொழில், வியாபாரம் எல்லாம் நல்லா வரும். அதே போல் அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம், எல்லா லெவலுக்கும் முன்னேறலாம். இந்த உங்கள் குடும்ப ஜோதிஷத்தில் பார்த்துருங்க, அது பாதகாதிபதி புத்தி, பாதகாதிபதி புத்தி, அஷ்டமாதிபதி புத்தி எல்லாமே இருக்கக்கூடாது. அதில் நல்லா இருந்தால் அது ஓகே ஆகிடும். லக்னத்தை வச்சு பார்க்கணும். இப்போதைக்கு தனுசுக்கு ஏற்றம் கிடைக்கும், அற்புதம் கிடைக்கும். புது கடன் அமைப்பு, புது வீடு அமைப்பு. பெண்களாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு நகை எவ்வளோ உயர்ந்தாலும் அவங்க நிறைய வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆண்களுக்கு எப்படி இருக்கு? அதான் ஆண்களுக்கு வந்து தனுசுக்கு வந்து தொழிலில் நல்லா வரும். தொழில் வந்தாவே ஆண்கள் நிமிர்ந்துருவார்ல. தொழிலில் தான் சிக்கல் இருக்கும், அது மாறும். அடுத்தது வந்து குடும்பத்தில் இருந்த சிக்கலும் மாறும். ஏன்னா தனம், குடும்பம், வாக்கு, குடும்பம் பார்க்குறனால பொண்டாட்டிக்குள்ளே இருந்த பிரச்சனையெல்லாம் தீந்துடும், சந்தோஷமாயிடும். தனுசு மேலே தப்பே இருந்தாலும் சரி, தப்பே இல்லைனாலும் இறங்கி போகும். குடும்பம் ஏன் நம்ம விட்டுட்டோன்னு வரும். அதனால் அதெல்லாம் நல்லாயிடும். ஸோ தனுசுக்கு இதுதான். அடுத்தது மகரம். மகரத்துக்கு ஏற்கனவே 7.5 சனி வந்து கடைசியில் இருக்குது, முடிய போகிற சனி இருக்குது. ஆனால் குரு வந்து 9ஆம் விசேஷ பறவையாக பார்க்கக்கூடிய ராசி வந்து மகரம். மகரத்தை வந்து 5ல் குரு. அதனால் ஹெல்த்தில் கண்டிப்பாக வயிறு பார்த்துக்கும். வயிறில் தொந்தரவுகள் மகரத்துக்கு அதிகமாக வரும். வயிறில் இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இல்லைன்னா சர்ஜரி வரைக்கும் போகும். பெண்களுக்கு ஆண்களுக்கு 2 பேருக்குமே. பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுலாம் அதிகமாக வரக்கூடிய ராசியில் மகரம் வரும். ரொம்ப கவனமாக இருக்கும். ஹார்மோன் குறைபாடு, இது முதுகு தண்டுவிடம் அதிகமாக. வார்த்தையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி இருப்பது.
அடுத்தது மகரத்துக்கு பெற்றோர் பெரியோருடன் இருந்த சொத்து பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். பெற்றோர் பெரியோர்களுக்கும் அவங்களுக்கும் இந்த கஷ்டம் தீரும். முறுக்கி நின்றுருப்பாங்க, அதெல்லாம் மாறும். 7.5 சனியில் நிறைய சிக்கலில் அனுபவித்த ராசியில் மகரம். அடுத்தது லாபம் ஏற்படும். லாபம் ஏற்படுறதுனால பணவரவு ஏற்படும். இந்த பணவரவு பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை தரும். இந்த பணவரவுக்கு உண்டான அனுகூலம் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும். அதனால பணவரவுனாவே தொழில் நல்லா ஆகிடும். அதனால வார்த்தையை மட்டும் கொடுத்து கெடுத்துக்க வேண்டாம். பெரிய அதிர்ஷ்டம் அவங்களுக்கு என்னன்னா 3ல் இருக்கக்கூடிய ராகு. 3ல் இருக்கக்கூடிய ராகு எப்படி பண்ணுவான்னா, குரு வீட்டில் இருக்கக்கூடிய ராகு டக்குன்னு ட்ரிகர் கொடுப்பான், இதை பண்ணு நீ சக்ஸஸ் ஆக. பெரிய கோடீஸ்வரன்லாம் ஆகுறதுலாம் மகரம் வரும். திடீர்னு ஒன்றுமே இல்லாத ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிப்பாங்க, ஓஹோன்னு வருவோம். திடீர்னு ஒன்றுமே இல்லாமல் சைக்கிளில் போயிருப்பான், இல்லை 2 வீலரில் போயிருப்பான், திடீர்னு பார்த்தீங்கன்னா பென்ஸ் காரோட சுற்றக்கூடிய ராசி மகரம் வரும். ஸோ இந்த டைம் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கணும். சும்மா இந்த நல்ல நேரத்தில் போயிட்டு டெய்லி ஒரு சினிமா ஷோ பார்க்கக்கூடாது. இது வந்து நல்ல நேரம், எல்லாத்தையும் அறுவடை பண்ணக்கூடிய நேரம். என்னென்ன நினைக்கணுமோ அஷ்டலட்சுமி கடாட்சமும் கிடைக்கும். வீடு கிடைக்குமா அதெல்லாம் கேட்க வேணாம், எல்லாமே கிடைக்கும்ன்றது தான் அஷ்டலட்சுமி. ஸோ மகரத்துக்கு நரசிம்மர், பிரசித்தி பெற்ற நரசிம்மர் போகிறது, சிங்கர்குடி போகிறது, பூரசங்கம் போகிறது, பரிக்கல் போகிறது, பார்சாதி கோயிலில் நரசிம்மர் போகிறது, சிங்கப்பெருமாள் கோயில் போகிறது, சோழிங்கல் போகிறது, நாமக்கல் நரசிம்மர் போகிறது. எங்கெல்லாம் நரசிம்மர் இருக்காரோ ஓடிடும். நரசிம்மர் காயத்ரி விசேஷம். அடுத்தது கும்பம். 11வது ராசி வந்து கும்பம். கும்பத்துக்கு இது வரைக்கும் சனியானவர் 3ஆம் இடத்துலேருந்து 4 போகக்கூடிய ஜென்ம சனியில் இருக்கு. எக்ஸசைஸ் யார் சொன்னாலும் செய்யலைன்னு டெய்லி 1 மணி நேரம் பண்ணிடு. எக்ஸசைஸ் தான் முக்கியம். அடுத்தது என்னென்னா 8ஆம் இடத்துல இருந்த கேதுவால் இருந்த ஒரு பயம்லாம் போகும். பழைய பகையெல்லாம் வந்து இவங்களே போய் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். அதை விட்டு அதை யாராவது நடுவில் வந்து சிந்து பாடி அதை வளர்த்தாங்கன்னா சட்ட சிக்கல் வரும். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்குது, 8ஆம் இடத்துல கேது இருக்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே சமயம் என்னன்னா தொழில் வரும். ஜென்ம சனிலையும் தொழில் கிடைக்கும். நான் சொல்கிறது 40 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு தொழிலில் பாதிப்பெல்லாம் தான் நிவர்த்தி ஏற்படும். தொழிலே இல்லை கஷ்டப்பட்டுன்றது அது நிவர்த்தி ஏற்படும். ஆனால் ரத்தத்தில் ஏற்கனவே உபத்திரம் இருப்பவர்கள் அதிக கவனத்தோடு இருக்கணும். அனுமன் வழிபாடு, அனுமன் சாலிசா வழிபாடு தான் மிக முக்கியம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் கொஞ்சம் கவனம். பிள்ளைகளுடைய சுபகாரியத்தில் டக்குன்னு முடிவு எடுத்து மாட்டிக்கக்கூடாது. அது சரியான முடிவா இல்லையான்னு கொஞ்சம் பார்க்கணும். 7ஆம் இடத்து அதிபதியான சூரியன் உச்சம் பெற்று இருக்கிறது மேஷத்தில். அந்த சமயத்துல இந்த குரு பயிற்சி வருது. ஸோ துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது கும்பத்துக்கு முக்கியம். அதுதான் அனுமன். அனுமனை பிடிச்சிக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீனம். மீனத்துக்கு என்னன்னா, இது வரைக்கும் 7.5 சனியில் ஸ்டார்டிங், இப்போ தான் உள்ளே வந்திருக்குது சனி. இன்னும் 6 வருஷத்துக்கு இருக்கும். சுத்திருக்கணித வாக்கியபடி மாறும். அது எப்படியானுமா இருக்கட்டும். லாங்காக இருக்கக்கூடிய 7.5 சனியில் இப்போ தான் உள்ளே வராரு சனி மீனம். ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரம் அங்கே இருக்கனால சனி நல்லது பண்ணுவார், அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆனால் அதே சனி இருந்தாலும் இப்போ 2ஆம் இடத்துல இருந்த குருவானவர் 3ஆம் இடத்துக்கு போகிறார். கொஞ்சம் மனக்கிளேக்கியம் ஏற்படும். மனக்கிளேக்கியம்னா பயம், மனதில் ஒரு சஞ்சலம். ஆனால் அதே சமயம் நான் சொன்ன மாதிரி கடகத்துக்கு எப்படி அஷ்டம சனி இருந்தாலும் கல்யாணம்லாம் நடக்குமோ அதுபோல் மீனத்துக்கு நடக்கும். ஏன்னா சனி 7ல் இருந்தாலும் குரு பார்க்குற குடும்பத்தில் சண்டை சச்சரவெல்லாம் தான் மாறும், சந்தோஷம் ஏற்படும். தொழில் விஷயத்தில் கண்டிப்பாக டெவலப் ஆகும். ஏன்னா பண வரவு வரும், ஏற்றம் காணப்படும். பெற்றோர் பெரியோர்களுக்கும் இவங்களுக்கும் இருந்த பிரச்சனை தீரும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தெய்வீக வழிபாடுகளுக்கு போவாங்க. சிலர் திடீர்னு சன்னியாசி கூட ஆவாங்க. அது எனக்கு தெரியாது, அது அவன் ஜாதகத்தை பொறுத்து. ஆனால் ஆன்மீக தேடல் அதிகமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனத்துக்கு வந்து குடும்பம் நல்லா இருக்கும். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனை நிவர்த்தி ஏற்படும். சுபகாரியம் ஜெயம் ஏற்படும். ஏற்கனவே கல்யாணமாகி பிரச்சனையாகி மறுமணத்துக்காக இருக்கக்கூடிய மீனத்திற்கு நடக்கும். ஆச்சரியம் இருக்கும், பெரிய அளவு ஏற்றம் இருக்கும். 7.5 சனியில் மனபயம் எல்லாம் நீங்கிறதுக்கு காலஸ்திரி, திருப்பாம்பரம் எல்லாம் போயிட்டு வரும். ஜென்மத்தில் ராகு 7ஆம் இடத்துல கேது இருக்கனால இதெல்லாம் முக்கியம். இது போல் பண்ணால் இந்த குரு பயிற்சி மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் தான் நாங்கள் சொல்கிறது. அதில் நல்லது எடுத்துக்கோங்க, ஏதாவது உங்களுக்கு சரியா இல்லைன்னா விட்டுடுங்க. இதை மட்டும் பண்ணவே போதும். வாழ்த்துக்கள்.
இப்ப நீங்க சொன்னீங்க 5ஆம் இடம் 9ஆம் இடம் அந்த மாதிரி சொன்னீங்களா, இது நம்பர் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபட்டுட்டே இருக்குமா? பொதுவா இந்த வருடம் வந்து இப்போ பயிற்சி ஆகிறதுனால 5வது பார்வையா கன்னி ராசி பார்ப்பார், 7வது பார்வையா விருச்சிக ராசி பார்ப்பார், 9வது பார்வையா மகர ராசி பார்ப்பார். இது வந்து எல்லாமே பெண் ராசிகள். ஸோ பெண் ராசிகளை குரு பார்க்கறதுனால பெண்களுக்கு இந்த ஆண்டு நன்மையான ஆண்டா இருக்கும். நல்லது. எல்லாரும் வந்து அது ஏற்கனவே நம்ம நிறைய இதுல சொல்றது தான். இந்த ஆண்டு வந்து ரிஷபத்துல, அது பெண் ராசியை பார்த்தாலும் ரிஷபம் வந்து சுக்கிரன். சுக்கிரன் வீட்டுக்கு குரு வரனால பெண்கள் பெரிய லெவலுக்கு வருவாங்க. இதுதான் அதனுடைய அமைப்பு. ஸோ பெரிய லெவல்ல இருப்பாங்க. இங்க வந்து இதனுடைய அமைப்பு பெண்கள் பெரிய லெவலுக்கு தலை நிமிரக்கூடிய காலகட்டம். பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சட்டத்திட்டம் அதெல்லாம் சரியாகும். சரி, இப்ப பாத்தீங்கன்னா குரு பயிற்சியில ஜென்ரலா எல்லாருமே கடைபிடிக்கிற மாதிரி, எல்லாருக்குமே நன்மை நடக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்க சார். எப்பயுமே விநாயகர் கும்பிடுங்க. அடுத்தது அந்தந்த நீர்நிலைகள்லாம் போறச்சே எந்தெந்த இதெல்லாம் அந்தந்த காலத்துலேருந்து நம்ம உங்களுடைய பரம்பரையாக நல்லது பண்ணுறது, கும்பிடுறது, பூ போடுறது அதெல்லாம் பார்த்துக்கோங்க. குலதெய்வத்துக்கு போகிறது ரொம்ப முக்கியம். குலதெய்வத்தை கும்பிடாதவங்களுக்கு எந்த பயிற்சியும் சரியாக வராது. ஸோ ஒரு பயிற்சி வரைச்சா குலதெய்வத்தை போய் கும்பிடுறது தான் நல்லது. அதனால தான் வருஷத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வத்துக்கு போகணும். அடுத்தது வந்து மகான்கள் வழிபாடு. மகான்கள்னால் ரொம்ப முக்கியம். நம்மளிடத்தில் வாழ்ந்து மறைந்து பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆன்மீக தேடலுக்கு உறுதுணையாக இருந்த மகான்களை பிடிச்சிக்கோங்க. நம்மளெடுத்து வாழ்ந்து மறைந்து இன்றைக்கும் அவர்களுடைய அருளால் இந்த உலகத்தில் வந்து நிறைய பேர் ஃபாலோ செய்கிற அவங்கள பிடிக்கும். அது மாதிரி பிடிக்கிறது. அடுத்தது பசுமாடுகளுக்கு சாப்பாடு கொடுக்குறது. பசுமாடுகளுக்கு உணவு கொடுக்கறவங்களுக்கு வீட்டில் எப்பேற்பட்ட கஷ்டங்கள், குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு நாளாவது ஒரு பசுமாடுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக எல்லா கஷ்டமும் தீருன்றது ஐதீகம். ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய விஷயம். அதனால் பசுக்கு வந்து நல்ல பொருளை வாங்கி கொடுங்க. அழுகின கத்திரிக்காய், அழுகின தக்காளி கொடுத்துட்டு நானும் பசுமாடு கொடுத்தேன்னு சொல்லாது. நல்ல சாப்பாடு ஏதாவது கொடுக்குறச்ச காக்காக்கு எப்படி வைக்கிறீங்களோ வீடு பக்கத்தில் இருக்கிற பசுமாடுக்கும் சந்தோஷமாக வை. காக்காக்கு மட்டும் கவனிக்கிற நீங்கள் பசுமாடை கவனிக்க காகத்துக்கு பிதிர்தோஷம் பண்ணாலும் பசுமாடு நீங்கள் செய்த அத்தனை பாவங்களையும் தீர்க்கும், அது எடுத்துக்கும். ஸோ இதெல்லாம் சிம்பிள். அடுத்தது மகான்கள் வழிபாடு. குரு கெட்டிருக்குதுன்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ அந்த குரு சரியில்லை, ரிஷபமாக இருக்கட்டும் இவங்களா இருக்கட்டும், குங்குமப்பூ வாங்கிடுங்க. டெய்லி கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு சிட்டிக்கை குங்குமப்பூ, அதுக்காக ரொம்ப போட வேணாம், ஒரு சின்ன 4 எழுதல் குங்குமப்பூ போக போக குடிக்க அது எப்பேற்பட்ட குரு தோஷமும் நீங்கும்னு ஐதீகம். ஸோ அதனால தான் அந்த காலத்தில் குங்குமப்பூ சாப்பிட்டா குழந்தை வெள்ளையாக பிறக்கும். அது எப்படி பிறக்காது. குரு தோஷம் போயிடுச்சுனாவே குழந்தை நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் அப்படி சொன்னால் சாப்பிட மாட்டீங்க. குழந்தை வெள்ளையாக பிறக்கும்னா தான் சாப்பிடுவீங்க. அதனால் அந்த ஐடியாவே சொன்னாங்க நம்ம ஆளுங்க. ஸோ குங்குமப்பூவுக்கு ரொம்ப முக்கியம். குங்குமப்பூ டப்பா கூட ஒன்று பாக்கெட்லேயே வச்சுக்கினா குருவால் ஏற்பட்ட அபகிருத்தி போக்குன்றது இருக்குது. இந்த நிகழ்ச்சி மூலியமா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார். நிறைய தெரியாத குரு பெயர்ச்சின்னும் போது குருவை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாம எல்லா கிரகத்தை பத்தியும் ரொம்ப அழகா கலந்துரையாடினீங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க, மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொன்னீங்க, எப்படி நடந்துக்கணும், எதுல இருந்து விடுபடணும், எதெல்லாம் வச்சுக்கணும் அப்படின்லாம் சொன்னீங்க. குமுதம் நேயர்கள் சார்பாக உங்க 2 பேருக்கும் நன்றி சார். குருவே சரணம்.